ஒரு நாள் அவங்க அப்பா ராயப்பேட்டை பக்கத்தில் போகும்போது பார்த்தா மாப்பிள்ளை ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு போகிறத பார்க்குறாரு. பின்னாடி மக தான் உட்காந்துருப்பான்னு இப்படி தலையை நிமிந்து பார்த்து பின்னாடி இருக்கிறவங்கள பார்த்தா வேறு யாரோ ஒரு பொண்ணு இருக்கு மாட்டிக்கிட்டார் தலைவர். இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி. நம்ம பொண்ணுக்கான ஒரு விஷயத்த இந்த யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க. அப்புறம் இவ கிட்ட சொல்கிறாரம்மா, ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை எப்போம்மா போனார், என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை வேறு யாரோ ஒரு பொண்ணோட போகிறத நான் பார்த்தேன்ப்பா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, மனசு எப்படி பதறும். அப்புறம் அவள் உடனே கேட்குறா, எங்கேப்பா போனீங்க? என்னோடய ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு. ஏய் உன்னோட ஸ்கூட்டரா? நான் தானே வாங்கி கொடுத்தேன், அது எனக்கும் தானே அப்படிங்கிறாரு அவர். இப்போ எங்கே போனீங்க அப்படிங்கிற அவர் ஏதோ ஒரு கதை சொல்கிறாரு. ஆஃபீஸ் டைமில் எங்கே போகிறீங்க அப்படின்னு. நீங்கள் இந்த ராயப்பேட்டை பக்கத்துலேயே அப்போல்லாம் ஒரு தியேட்டர் இருந்தது, புரியுதா? அப்புறம் தான் தெரிஞ்சது இவர் ஏதோ சினிமாவுக்கு போயிருக்கிறாருன்னு. ஏய் நான் எங்கேயும் போகலையா, நான் சினிமாவுக்கு தான் போனேன் பார் அப்படிங்கிறாரு இவர். யார் கூட போனீங்க? இல்லை, டிக்கெட்டை எடுத்துக்கும் போது அந்த புத்திசாலித்தனமாக அவனாவது ஒரு டிக்கெட்டை எடுத்து காட்டியிருக்கலாம். இப்போ டிக்கெட்டை எடுக்கும்போது ரெட்டை அதனை மடித்து வச்சுருந்து அது அப்படியே வரும். அது டக்குன்னு விழுந்தோடனே இவ கேட்குறா, 2 டிக்கெட்டை யாரோட? இல்லை என் ஃப்ரெண்டோடு தான் நான் போனேன் அப்படின்னு ஒரு பையன் பேரை சொல்கிறார். இவளுக்கு சொல்கிறாரு, இல்லையே நீங்களும் இன்னொரு பொண்ணும் போனதே எங்கள் அப்பா பார்த்துருக்குறாரு. உங்கள் அப்பா எங்கடி பார்த்தான் அப்படின்னு இவர் கேட்குறாரு. பாருங்கள், எங்கள் அப்பனை அப்படியெல்லாம் பேசாதீங்க. பின்ன நான் ஏதோ ஒரு பையனோட போய் ஒரு சினிமாவுக்கு பார்த்துட்டு வரேன், நீ இந்த மாதிரி போய் சொல்கிறாரு. இனிமேல் உங்கள் அப்பா இங்கே வரட்டும், அப்புறம் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவளுக்கு சந்தேகம் வருது. அடிக்கடி எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாம் பார்க்குறா. ஆனால் அவர் அடிச்சுக்கிற சென்ட்டு, போட்டுக்கிற சட்டை, உடுத்துகிற உடை, அடிக்கிற பவுடரு, இதெல்லாம் பார்க்கும்போதே என்ன இவ்வளோ மேக்கப்பில் போகிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு? மனுஷன் பளிச்சுன்னு இருந்தால் உனக்கு பிடிக்காத? இதெல்லாம் ஜென்ரலாகவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற விஷயம். அந்த மாதிரி அவன் கொண்டு போகிறான். பட் இந்த பொண்ணுக்கான அந்த சந்தேகம் தீர்றதே கிடையாது. அப்புறம் நேராக போய் மாமியார்கிட்ட போய் சொல்கிறான், பாருங்கள் உங்கள் பிள்ளை ஏதோ இப்படி கூட்டிகிட்டு போனாங்க, நீ என் பிள்ளையை பற்றி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு யோகிதை கிடையாது, அதனால் நீ பேசக்கூடாது. பேசுனதால அவங்க மாமியார்